வருகிறது. விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 26வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து. வாருங்கள். அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை வியட் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை வியட் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 26. கற்றபடி நிற்றல் அரிது. எழுது அரிது முன்னம் எழுதிய பின் அஃதை பழுதர வாசிப்பது அரிது. பண்பா முழுவதும் அதை கற்பரிது. நற்பயனை காண்பரிது. கண்டக்கால் நிற்பரிதுதான் அந்நிலை. கற்றபடி நிற்றல் அரிது. எழுதரிது. எழுதரிது முன்னம் எழுதிய பின் அஃதை பழுதர வாசிப்பரிது. பண்பா முழுவதும் அதை கற்பரிது. நற்பயனை காண்பரிது. கண்டக்கால் நிற்பரிதுதான் அந்நிலை. முன்னே ஒரு நூலை பிறர்க்கு பயன்படுமாறு ஒருவர் எழுதுதல் அரியது. அவ்வாறு எழுதிய பின்பு அந்த நூலை குற்றம் நீங்க ஒருவர் படிப்பது அரியதாகும். அவ்வாறு படிப்பினும் விருப்பமாக அதை இடைவிடாமல் நன்கு மனப்பாடம் செய்து முறைப்படி கற்றுக்கொள்ளுதல் அரிதாகும். அங்கனம் கற்றாலும் அதில் நல்ல பொருளை காண்பது அரியதாகும். அப்பொருளை காணினும் அந்நூல் கருத்தின் உறுதியான நிலையில் நடத்த மிகவும் அரியதாகும். கற்றபடி நிற்றல் அரிது. எழுதரிது முன்னம் எழுதிய பின் அஃதை பழுதர வாசிப்பரிது. பண்பா முழுவதும் அதை கற்பரிது. நற்பயனை காண்பரிது. கண்டக்கால் நிற்பரிதுதான் அந்நிலை. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 26வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.